வணக்கம். அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னேனே ஞாபகம் இருக்கா இந்த வாரம்? அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இதுதான் கடைசி வீடியோ. பாட்காஸ்டில் இல்லை, மெயின் சேனலில் மூடிடலான் இருக்கேன். பாட்காஸ்ட் இருக்கும், வாரம் வாரம் கண்டிப்பாக போட்டுருவேன். மெயின் சேனலில் வந்து இப்போ போட போகிறல, சண்டே போட போகிற வீடியோ தான் கடைசி வீடியோ. எனக்கு இதுக்கு மேலே தெம்பே இல்லை தெரியுமா அந்த சேனலில் வீடியோ பண்ணுறதுக்கு. அந்த சேனலில் வீடியோ பண்ண வரைக்கும் பிரேக்கே இல்லாத மாதிரி இருந்துச்சு தெரியுமா. கடைசி நாள் வரைக்கும் போயிடும். சண்டே எப்போயாவது போடுறேன்னா இந்த சாட்டர்டே நைட்டு தூக்கம் கெட்டுரும். எனக்கு என் எடிட்டருக்கு ஃப்ரைடே நைட்டு தூக்கம் கெட்டுரும். லைஃப் ஸ்டைலில் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிருந்துச்சு பாருங்கள் அது பண்ணுறது. ஒரு 3 நாள் ஃபுல்லாக உட்காந்தா முடிச்சிடலாம். என்ன தான் இருந்தாலும் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் 3 நாள் ஒரு ஸ்ட்ரெச்சிலலாம் எப்படி உட்காருவோம்? வாரம் 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ பண்ணுறோன்னா அது ஒரு பாயிண்டில் அது காண்டாயிரும், கஷ்டமாயிரும் தான். அந்த மாதிரி உட்காந்து என்னால் பண்ணவே முடியல. இப்போ அது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, என் ட்ரைனிங் வேறு மோசமாகிட்டு இருந்துச்சு. கட் பண்ணிக்கலாம், சரி வீடியோ முடிக்கலைன்னா ட்ரைனிங் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ட்ரைனிங்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நைட்டெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஸ்கிரிப்ட் எதாவது பண்ணிட்டுருந்தேன்னா காலையிலலாம் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்போது உட்காந்து ஏதாவது பெஞ்சிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ரொம்ப நேரம் வந்து டெஸ்க் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், செம ப்ரொகாஸ்டினேஷனுக்கு நடுவில் போகிறதுக்கெலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம ஃபோன் நம்ம பக்கத்துலேயே இருக்குங்கிறதுனால டக்குன்னு எடுத்தோன்னா ஒரு லூப்பில் மாட்டிப்போம். பாக்ஸிங் கான்டென்ட் க்ரியேஷனே 2மே பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தா வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் ஜி. நான் அதனால என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பாட்காஸ்ட்டு பேசுகிறேன்ல அப்பப்போ வந்து வாரம் வாரம் அது ஜாலி தான். உட்காந்தோமா ஜாலியாக பேசணுமா, எடிட்டருக்கு வேலை கிடையாது, நம்மளே எடிட் பண்ணி போட்டுடலாம். நம்மளே எடிட் பண்ணோமா போட்டோமா, அதோட பாட்காஸ்ட்டு முடிச்சுக்கலாமான்னு இருக்கேன். ட்ரைனிங் அதே டைமில் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 4 மணி நேரம் போகும். அந்த 4 மணி நேரம் ப்ராப்பர் இன்டென்ஸாக முடிச்சுட்டு அதே டைமை கொஞ்சம் முன்ன பின்ன சோஷியல் மீடியா கொடுத்துட்டு இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு மற்றபடி சைடில் சில விஷயம்லாம் பண்ணலான்னு இருக்கேனே தவிர, என்னால் இவ்வளோ நேரம் இதுக்கு மேலே கான்டென்ட் க்ரியேஷனில் நிஜமாகவே போட முடியுமானே தெரில. அது ஒரு ஹாபியாக ஜாலியாக பண்ணிகிட்ருக்கலாங்கிற மாதிரி இருந்தாலுமே ரொம்ப டைம் கன்சியூமிங், மென்டல் ஸ்பேஸ் கன்சியூமிங் ஹாபி ஆயிடுச்சுப்பா எனக்கு. அவ்வளோதான் அது மேட்ரு. அதனால சரி பிளான் வச்சுருந்தோம். கிளியர் கட்டுக்கு வந்து ஒரு ஐடியா, எப்படி 20s ஆர்க்கில் வந்து ஃபிலாசபி இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஒரு போன பாட்காஸ்ட்டில் சொன்னல அந்த ஐடியா மாதிரி இதில் வந்து ஜென்ரலாக இந்த மேல் கம்யூனிட்டியோட அந்த பயஸ் எல்லாம் நிறைய பிரேக் பண்ணலாங்கிறதுக்கு தான் இந்த மொத்த சீரீஸுமே பண்ணது. அதனால தான் இன்சல் எபிடமிக்கை வச்சு ஃபைனல் எபிசோடே போட்டு முடித்தது. அது போகிற வரைக்கும் என்னெல்லாம் வீடியோஸ் போட்டுட்டு எதெல்லாம் பண்ணலாமோ எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு மேலே வேறு எனக்கு எக்ஸைட்டிங்காகவே இல்லை எந்த டாப்பிக்கும் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம ஆடியன்ஸுக்கு தேவைப்பட்ட 15 வீடியோ பேக்கேஜ் ஓவர். அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரில. இதுக்கு மேலே எதாவது பண்ணோன்னா புதுசாக ஒரு சீரியஸ் ஐடியாவோ அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சா வரலாம் மேபி. ஆனால் எவ்வளோ டைம் தெரியுமா அது? மறுபடியும் அந்த க்ரியேட்டிவ் லூப்பில் மாட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த இதெல்லாம் நடக்கிறதுலாம் சான்ஸ் இல்லை. இது வந்து ரொம்ப நாளாக ஒரு கட் ஃபீலிங் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சரி அதை பேசிவ் இன்கமாக ட்ரீட் பண்ணலாமா இருந்தால் கூட வர ஸ்பான்சர்ஷிப் பூராமே ஏஐ ஸ்பான்சர்ஷிப்பு. நானே ஏஐ ப்ரொமோட் பண்ணுறவன் கிடையாது. ஏஐ ஸ்பான்சர்ஷிப் பண்ணால் வீடியோவுக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணலாம். ஆனால் ஏன்டா வேறு கம்பெனிஸே இப்போ இல்லையா யூடியூபுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவனுங்க பிராண்டெல்லாம்? வெறும் ஏஐ கம்பெனி மட்டும்தான் இருக்கீங்களா? வேறு யாருமே வரமாட்டானுங்கப்பா. அதனால தான் எல்லோரும் ஏஐ கம்பெனி எடுக்கிறாங்க போல். ஆனால் அவனுங்க மட்டும்தான் இருக்கானுங்க. சரி பேசிவ் இன்கமாகவும் தமிழ் யூடியூப்பில் அதை ட்ரீட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சோன்னா என்ன தான் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கணும் இல்லையா? என்ன தான் ஹாபியாக பண்ணாலும் அதை மானிட்டைஸ் பண்ண முடியும்னா பண்ணலாம், ஓகேவா? ஆனால் எனக்கு வந்து இந்த நான் சொன்னல ஒரு டெட் எண்ட் இருக்குங்கிற மாதிரி இருக்குன்ட்டு, அது அந்த மெயின் சேனல் தான். நம்ம அது ப்ராசஸ் வந்து கண்ணை மூடிட்டு அது நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்தாலும் கூட அதை நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்து தேவையில்லாமல் நிறைய அடி வாங்கியிருப்பேன். ஒரு வீடியோ முடிக்கிறதுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கமாக இருக்கட்டும், மற்றதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், என்னோடய ஸ்போர்ட்ஸ் கரியரில் கொஞ்சம் அடி வாங்காமல் இருக்கிறதாகட்டும், என்னோடய ஈட்டிங் டிஸார்டரை செக்கில் வைக்கிறதா இருக்கட்டும், ஜென்ரலாகவே எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் சில இது பண்ணால் தானே நம்மளுக்கு வந்து ரொம்ப டெய்லி சப்புன்னு போகாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாததெல்லாம் வந்து ஒரு பாயிண்டில் கேட்சப் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் 2 வருஷம் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணோமா யூடியூப் சேனலில், அது டக்குன்னு நம்மளுக்கு விட மனசு வராதில்ல. அந்த மனசு வராதது வந்து
எனக்கு மனசு வராத இருந்துதாங்கிற மாதிரி ஒரு சின்ன கேள்வி ஃபஸ்ட்டு யோசித்த உடனே நான் வந்து கொஞ்சம் ஏர்லி ரியலைசர். அது வந்து எனக்கு ஒரு நல்ல ட்ரெயிட்டு தான். இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக பிடிச்சி தொங்கிட்டு தான் இருக்கோமா, இல்லைன்னா ஏதாவது நடக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்த்து டக்குன்னு அந்த ரியலைசேஷன் பாயிண்ட்டு ஐ எம் கோயிங் டு பீக்குன்னு ஒரு வீடியோ போட்டேன்ல, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அது வந்து சரி எப்புட்றா இது பீக் அடிக்கிறதாவும், இந்த ஒரு ப்ராசஸ் வந்து உன் லைஃப் ஸ்டைலை சுற்றி இவ்வளோ அஃபெக்ட் ஆகுதே, அது எப்படி பீக் அடிக்கிறதாவுங்கிற கேள்வி தான் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆமாம் கரெக்டு. நம்ம இப்போது ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு யோசித்தது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போடணுங்கிறது தான் நம்மளோட எய்மாக இருந்துச்சு செஸ் பாக்ஸிங்கில். அப்படியே ப்ரொஃபஷ்னல் பாக்ஸரும் ஆயிடலாம் அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு கான்டென்ட் க்ரியேஷன் ஆரம்பித்ததுலேருந்து எங்கெங்கேயோ போனது வந்து ரேண்டமாக எங்கெங்கேயோ போயிட்டு இருந்த மாதிரி தான் டக்குன்னு எனக்கு ரியலைஸ் ஆச்சா. எனக்கு அப்புறம் ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அப்படியே டமால்னு இது தூக்கி போடணுன்னே ஒரு பெரிய வாய்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என்னோடய லைஃப் ஸ்டைல் அதை சுற்றி தான் இருக்கும். இப்போ டக்குன்னு அதை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பழைய அந்த ஸ்போர்ட்ஸ் லைஃப் ஸ்டைலுக்கு போகும்போது அது ஒரு வேறு மாதிரி ஒரு வேர்ல்டாக இருக்கும். டக்குன்னு அந்த வேர்ல்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு இன்டிமிடேட்டிங்காக இருந்துச்சு. பயமாக இருக்குன்னா இந்த ட்ரைனிங்லாம் ஜாலியாக இருக்கும், அதெல்லாம் ஜாலியாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும் தான். எனக்கு இந்த கேலரி டெபிசிட் மட்டும் தான் ஒரு பயம். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் போட வேண்டியது இருக்குமா, இது வந்து பண்ணால் மறந்துடுவேன் அதை. சரி ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சுருந்தாலும் இந்த வீடியோவை முடிக்கிறோமா, கடைசி இன்சல் எபிடமிக் வீடியோ நேற்று தான் முடித்தேன். முடித்து ரஃப் கட் எடிட் பண்ணி அனுப்பிச்சேன். என்ன தெரியுமா ஆச்சு வேறு, அந்த வீடியோ எடிட் பண்ணுறேன், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு உட்காந்து போடுறேன், ஃபுல்லாக மஃபுல் ஆயிடுச்சு. உள்ளே வச்சுருந்த மைக்கு, அந்த மைக்கு வந்து லைட்டாக இப்படி திரும்பிடுச்சு. அது உள்ளே மஃபுலாகி கேட்டதுக்கு வீடியோ எடுத்ததே வேஸ்ட்டாக போயிடுச்சு. என்னடா கடைசி வீடியோ எடுத்து எமோஷ்னலாக வேறு இருந்தேன். என்னடா கடைசி வீடியோ எடுக்கக்கூட விட மாட்டுறாங்களேன்ட்டு சரி ஜாலியாக மறுபடியும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிவிட்டு மறுபடியும் ஏச்சு உட்காந்தேன். மறுபடியும் பேசலான்ட்டு. எனக்கு சரி அந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் கனெக்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் வரப்போகுது சண்டே அந்த வீடியோ. ஆமாம் கரெக்டு, மஃபுலானது நல்லது தான், மறுபடியும் எடுத்தது பெட்டராக வேறு வந்துருச்சு. பரவாயில்ல 2 தடவை போட்டால் என்ன கடைசி வீடியோ தானே அப்படின்ட்டு எடிட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் எடிட்டர்கிட்ட. இதுதான் தலைவலியே தெரியுமா, அந்த வீடியோ வந்து ஒரு நாள் எடிட் பண்ணி முடிக்க முடியாது. இன்றைக்கி தான் அனுப்பியிருக்கேன். எப்போவுமே நான் தான் பண்ணுவேன். ஏன்னா ஏதாவது நடுவில் வேலை வந்துடும், ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது வந்துடும். 2 நாள் தூக்கமே இருக்காது. இப்போ அடுத்த 2 நாள் தூக்கம் இருக்க போகிறதில்ல இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் இதுக்கு மேலே அஃபோர்ட் பண்ண முடியல. வயசாகிட்டு வர போதா, 26 வயசு, எதுக்கு அதில் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கணும்? ஆக்சுவல் கேள்வியாக தான். ஆனால் எனக்கே என்ன நினச்சா லைட்டாக சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. எப்படி மனசு வரும், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த சேனலில் ட்ராப் பண்ணுறது மென்டலி. அந்த ஃபைட் கிளப் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னல, அந்த செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷனு அப்படியே அந்த ஸ்போர்ட்ஸ் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஷிஃப்ட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மென்டல் ஷிஃப்ட் எனக்கு நடந்தது. அது ஒரு பர்சனாலிட்டியாகவே எனக்கு லைட்டாக ஒரு ஷிஃப்ட் நடந்துருதா. அதனால எனக்கு இந்த ட்ரைனிங் செஷன் ஃபஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேங்கிறது வந்து எனக்கு அந்த ஆர்டராக அப்படி நடக்கும்போது அது எனக்கு பிரெயின் ரெக்கக்னைஸ் பண்ணிடுது போல். அதனால நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன். ட்ரெயின் பண்ணலன்னா தான் மோசமான சாப்பாடு சாப்பிட்றேன். எனக்கு ஈவினிங் இன்னொரு செஷன் ட்ரைனிங் இருக்கிறதுனால எனக்கு ஈவினிங் ட்ரெயின் பண்ணுறதுக்கு 2.5 மணி நேரம் முன்னாடி நல்ல மேக்ரோஸ் உள்ள கார்ப்ஸ் லோட் பண்ணணுன்னு எனக்கு தெரியும். அது பண்ணலன்னா எனக்கு ட்ரைனிங் செம மோசமாக இருக்கும்ன்ட்டு வேறு வழி இல்லாமல் அதை சாப்பிட்டு தான் ஆகணும். முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டயர்ட்னஸில் அந்த ஃபெட்டிக்கில் வந்து நல்லா நிறைய ஒரு ஹாஃப் கிரில் சிக்கன் மாதிரி ஒரு ப்ரோட்டீனை உள்ளே தள்ளணும் அப்படின்னு தான் தோணும். அது ஒரு ஹாஃப் ஹம்மஸ் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக சாப்பிட்றலாம். அப்படி தான் சாப்பிட்ணுன்னே தோணும் பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த லைஃப் ஸ்டைலோட ஃப்ளோ போக போக அந்த டயட்டில் இருந்துடுறேன். அது எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த சைடில் நான் போகும்போது தான் எனக்கு ஹெல்த்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக பெட்டராக வர மாதிரி இருக்குது. ஸ்லீப் நல்லா கிடைக்கிது. ஹெல்த்தை பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் சப்ளிமெண்ட் எல்லாம் மறுபடியும் போட்டுட்ருக்கேன். நடுவிலலாம் சப்ளிமெண்ட் போடுறதில்ல, ஒரேடியாக விட்டேன். போன வாரம் டயர்டாக இருந்ததெல்லாம் வந்து எனக்கு சத்தியமாக ஹெவியாக இருந்துச்சு. ஹெவியானா டக்குன்னு அது ரியாலிட்டியெல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா. எத்தனை 2 வருஷமாக யூடியூப் வீடியோ பண்ணாமல் இல்லவே இல்லைல்ல, ஒரு நாள் கூட கிட்டத்தட்ட. டக்குன்னு அது போயிடுச்சுங்கிற ரியாலிட்டிலாம் டக்குன்னு பாடியே எடுத்துக்காது. நம்ம அதுக்கு அவேராக இருந்தாலும் கூட பாடி டக்குன்னு அதுக்கு ரியாக்ட் பண்ணாது. அது ஒரு மாதிரி பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போட்டுருச்சு. அதனால தான் டயர்டாக வேறு இருந்தேன். ட்ரைனிங் கூட
பண்ணேன் தான். அவ்வளோ இன்டென்ஸாலாம் பண்ணல. இந்த வாரம் தான் இன்டென்ஸா பண்ணேன். இப்போ தான் ஆக்சுவலி டயர்டா இருக்கேன். ஆனா எனக்கு அவ்வளோ டயர்டா தெரில பார்த்தீங்களா? அந்த மாரி அது ப்ராசஸ் ஹெவியா இருந்ததால தான் எனக்கு டயர்டாவே இருந்துச்சு. மென்டலி செம ட்ரெய்னிங் ஆயிருச்சு. இப்போ அந்த வீடியோ நேத்து அப்லோட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா? இன்னையோட அஃபிஷியலி அந்த லைஃப் ஸ்டைல்லேருந்து நான் மூவ் ஆன் பண்ணுறதா நானே ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டேன்னா அவ்வளோதான், என்னோட டேர்ம்ஸ்க்கு வந்துட்டேன். வீக்கெண்ட் இதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே ஓரளவுக்கு சில் அவுட் பண்ணிட்டோமா, மண்டேலேருந்து வேறு ஒரு கரியர் பாத்தில் போகிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இன்ஸ்டாகிராம்லேயும் பாட்காஸ்ட்லேயும் கன்ஃபார்மாக போட்டுருவேன். ஒரு மாதிரி ஃபன்னாக லைஃப் ஸ்டைலை கவர் பண்ணலாம், ஃபன்னாக இப்படி கேஷுவலாக பேசலாம், அப்படி பண்ணலாம். என்ன ஒரு மேட்ரை ப்ரெசன்ட் பண்ண முடியாது, அவ்வளோதான். இப்போ அந்த பில்லரை மட்டும் நம்மளதுலேருந்து இறக்கிற வேண்டியது தான். மற்ற 2 இருக்குல்ல, இன்ஸ்டாகிராமில் ஜாலியாக இருப்போம், இங்கே வந்து கேஷுவலாக பேசுவோம், ஜாலியாக பேசுவோம், அவ்வளோதான். அவ்வளோதான் மேட்ரு. மெயின் சேனலில் மூட்டு போகிறேன்னு சொல்ல தான் வந்தேன். எப்போ